he to know diclofenac sodium. Okay, and later he developed renal failure. So that time I tried getting that remedy, diclofenac sodium. I could not get. Then that will detoxify the diclofenac sodium dosage load in the system. Anyway, we will treat for knee pain also. No, it's not that you do only that work. Okay, so this patient, I tried getting rifampicin in India. I could not get. Some German company and US company, they manufacture, they make a medicine out of it. They crush the medicine and make it into ultra small doses and give it to patient that detoxify the patient. Then the result comes much better. Okay, so அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தோன்னா 14/6/2026 ஆஃப் டே ப்ரோக்ராம் கண்டினியூயிங் மெடிக்கல் எஜுகேஷன் இந்தியன் ஹோமியோபதிக் மெடிக்கல் லீக் திருச்சி சாப்டர் அசோசியேட்டட் வித் த ஹார்மோன் கிளினிக் த லைஃப் ட்ரீ ஹாஸ்பிட்டல் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு சிஎம்இ ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணோம். டாக்டர் சக்திவேல் ஃப்ரம் ஹார்மோன் கிளினிக், டாக்டர் ரிஃபானா ஃப்ரம் த லைஃப் ட்ரீ ஹாஸ்பிட்டல், டாக்டர் சீனிவாசன் ஃப்ரம் சென்னை எல்லோரும் டிஸ்கஸ் பண்ண ஒரு இன்டகிரேட்டட் ஸ்டடி. என்னென்னு பார்த்தோன்னா, இப்போது நம்ம கரண்ட் சினாரியோவில் பார்த்தோன்னா சீக்கிரமாக பூப்படைகிறது, இயர்லி பியூபர்ட்டி, அப்புறம் ஆட்டோ இம்யூன் தைராய்டு டிசீஸ் அதிகமாக வருது, மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ஸ் அடல்ட்டில் அதிகமாக காணப்படுறது, குழந்தையின்மை அதிகமாக வருது, ஒபிசிட்டி என்ன செஞ்சாலும் குறையலை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற மாதிரி பேசினோம். அதோடைய காரணங்களாக சொல்லப்படுற மெயின்டைனிங் காஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபுட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ், கலரிங், அப்புறம் பார்த்தோன்னா நம்ம பயிர்களுக்கு போடக்கூடிய பெஸ்டிசைட்ஸ், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, நம்ம ஸ்கின் கேர் அண்டு ஃபேஸ் கேர் அதுக்கு போடக்கூடிய கெமிக்கல்ஸ், அப்புறம் பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் சொன்ன மாதிரி நம்ம வாயில் பேஸ்ட்லேருந்து டென்டல் ஃபில்லிங் வரைக்கும் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன், நம்ம உட்காந்துருக்க சேர்லேருந்து ஒரு பஸ்ஸிங் சவுண்டு இல்லாத ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைசஸ் இல்லாத ஒரு உலகத்திலே நம்ம இல்லை. ஸோ அதன் மூலமாக பல வருடங்களாக அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜெனட்டிக்ஸ் அந்த வேர்டுக்கு அடுத்ததாக வரக்கூடிய எபிஜெனட்டிக்ஸ் நம்ம கூடவே இவ்வளோ வருஷமாக பயணிச்சுட்டு நம்ம கூடவே மெயின்டைனிங் காஸாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்னால தான் நமக்கு பல தொந்தரவுகள் புதுசாக வருது. அது நம்மளால் தீர்க்க முடியல, கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. மெடிசன் கொடுத்தா ரெசிஸ்டண்ட் அந்த மாதிரி ஆயிடுது. இதெல்லாம் கலைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது. நம்ம ஆல்ரெடி ஹோமியோபதிக் கேஸ் டேக்கிங்கில் டென்டல் ஃபில்லிங் இருக்கா, நீங்கள் ஹேர் கலரிங் பண்ணுவீங்களா, டை போடுவீங்களா, இப்போ பல் ஏதாவது ஃபில் பண்ணியிருக்கீங்களா, அப்புறம் காப்பர் டீ போடுவீங்களா, இவ்வளோ விஷயங்களை கேட்டு அதை ஆன்டிடோட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் தான் இண்டிகேட்டட் ரெமடியை கொடுக்குறோம். அதுபோல் சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னா, இப்போ குக்கரில் எடுத்துக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஈயம், அலுமினியம் அது யூஸ் பண்ணாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கராக மாற்றுறது, மூங்கில் கூடைகள் அதில் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லாமல் மூங்கில் கூடைகளில் நம்ம உணவுகளை வைக்கிறது, இது மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் பண்ணுறது மூலமாக நம்ம தவிர்க்க முடியும் அந்த டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புல கண்டினியூ ஆகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தோன்னா அரிசி அதிலெல்லாம் நிறையா ஆர்சனிக் காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதிக நேரம் யூஸ் பண்ணி எப்பையும் விட அதிகமான அளவு தண்ணி வச்சு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட சொல்லக்கூடியது. ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுத்து அதன் மூலமாக க்யூரை கொண்டு வர்றது, இது எல்லாமே உள்ளடக்கியதாக அந்த நம்மளோட மெடிசனாக இருக்கும். ஈவந்தோ நம்ம சில விஷயங்களை கேட்காம வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக்கில் கொண்டு போகிறது, இதெல்லாம் நமக்கு இது டே டு டே லைஃபோட ஒன்றிய ஒரு விஷயங்களாகிடுச்சு. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்க சொல்லலாம். இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம்.
ஹார்மோன் கிளினிக், த லைஃப் ட்ரீ ஹாஸ்பிட்டல், ரெண்டுலேயுமே இருந்து வந்த 2 டாக்டர்ஸுமே ரொம்ப நல்ல சிறப்பாக நமக்கு விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. டாக்டர் சீனிவாசன் ஃப்ரம் சென்னை சார் வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அதனால வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், அதை எப்படி மெடிசின்ஸ் கொடுத்து வந்து அதை வந்து க்யூர் பண்ணி சக்ஸஸ் காமிச்சார். அந்த மாதிரி கேசஸ்லாம் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அடுத்தடுத்த சிஎம்இ ப்ரோக்ராம்ஸில் நம்ம வந்து மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.